அயோத்தி ராமரின் வரலாறு. அயோத்தி ராமரின் வரலாறு மிகவும் பிரபலமானது மற்றும் இந்து கலாச்சாரத்தின் முக்கியமான பகுதியாகும். இது ராமாயணத்தில் விவரிக்கப்படுகின்றது. சரி, வாங்க வீடியோவை முழுமையாக பார்ப்போம். அயோத்தி நகரின் அரசர் தசரதன் மற்றும் அவரது முதல் மனைவி கௌசல்யாவின் மகனாக இராமர் பிறந்தார். அவருக்கு 3 சகோதரர்கள் இருந்தனர்: லட்சுமணன், பாரதன் மற்றும் சத்ருக்னன். ராமர் மிதிலா நகரின் அரசர் ஜனகர் மகளான சீதை சிவதனுசு என்ற ஆயுதத்தை உடைக்கும் போட்டியில் வென்று சீதையை மணந்தார் ராமர். தசரதன் ராமரை அயோத்தி அரசராக முடிசூட திட்டமிட்டார். ஆனால் கைகேயி தன் மகன் பாரதனுக்கு ராஜ்யத்தை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ராமரை 14 வருடங்கள் வனவாசம் அனுப்பினார். வனவாசத்தின் போது லங்கையின் அரக்கராஜன் ராவணன் சீதையை அபகரித்து இலங்கைக்கு கொண்டு சென்றான். ராமர், வானரர்களின் ராஜா சுக்ரீவன், அனுமன் மற்றும் வேற்றுமத சேனைகளின் உதவியுடன் இலங்கைக்கு சென்று ராவணனை போரில் வென்று சீதையை மீட்டார். வாழ்க்கையின் பல சோதனைகளை கடந்து 14 வருட வனவாசத்திற்கு பிறகு ராமர் அயோத்திக்கு திரும்பி ராஜ்யபிஷேகம் செய்து கொண்டார். ராமரின் ஆட்சி நீதியும் தர்மத்திற்கும் அடிப்படையாக இருந்தது. இது ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இது மக்களின் நல்வாழ்வை குறிக்கும் ஒரு யுகமாகும். சீதை பூமாதேவியுடன் இணைந்த பிறகு ராமர் சரையு நதியில் தன்னை முழுமையாக சமர்ப்பித்து பின்னர் வைகுண்டத்தை அடைந்தார். ராமர் வைஷ்ணவ சமயத்தின் முக்கிய தெய்வமாக கருதப்படுகிறார். அயோத்தி அவரது பிறந்த இடமாக போற்றப்படுகிறது. ராமாயணம் வெறும் காவியம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை பற்றிய பாடமாகவும் விளங்குகிறது. இந்த வரலாறு இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலும் இந்துக்களின் அடிப்படை மத கதையாக இருக்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பாகம் 2 சந்திப்போம். நன்றி.